மெய்ஞானம் என்று சொன்னார். எத்தனை அறிவாளிகள், ஆற்றல் மிக்கவர்கள், எத்தனை சிறந்தவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? நாம் சித்தர்களை போற்ற வேண்டும். ஏன் அகத்தியர் சித்தர்களை எல்லாம் போற்றுங்கள், வணங்குங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம்? 4 யுகம் பிறந்திருக்கிறது. கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாபார யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலே பல்வேறு ஜீவராசிகள் வாழ்ந்தாலும் கூட மனித ஜீவராசியை வைத்து நாம் மூலத்தை வந்து ஆராய்வோம். ஒரு காலத்திலே மனிதன் கூட்டம் கூட்டமாக அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுவே அரசனாக மாறினார். ஆக கிரேத காலத்திலே இந்த மனிதனுக்கு ஒழுங்குபடுத்த வேண்டுமே, நெறிப்படுத்த வேண்டுமே, இவனுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கவே வேண்டும் சொல்லி வேதவியாசன் வேதத்தை எழுதி வைத்தான். சாமம், அதர்வனம் என்று சொல்லி 4 வேதம். வேதங்களுடைய பொருள் என்ன? மன்னன் எப்படி வரி செலுத்த வேண்டும், மக்கள் எப்படி மன்னனுக்கு வரி செலுத்த வேண்டும், இறைவனை எப்படி வழிபடுவது என்று சொல்லி அந்த கலாச்சாரத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவன் யார்? வேதவியாசன். சரி, இந்த மக்களுக்கு பொதுவாக ஒரு உண்மையை, வழியை சொல்லிக் கொடுத்து விட்டோம். ஒரு குடும்பம் வாழ வேண்டும் அல்லவா? அந்த குடும்பத்திற்கு ஒரு இலக்கணம் வேண்டும் அல்லவா? அதை சொல்லிக் கொடுத்தவன் யார்? வால்மீகி. வால்மீகி மட்டும் ராமாயணத்தை எழுதி ராமன் அப்படி வாழ வேண்டும், சீதை இப்படி வாழ வேண்டும், அண்ணன் தம்பி உறவுகள் இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு மக்களிடத்திலே திணிக்கவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கும் ராமனும் சீதையாக வாழ்வோமா? எண்ணி பாருங்கள். செய்தவன் யார்? வால்மீகி. அதே இப்படி குடும்பம் வாழ்ந்தாலும் கூட பங்காளி சண்டை, ஆற்றாமை, ஆசையார், உனக்கு இன்னல்களும் துன்பங்களும் வருமே, அதில் துன்பங்கள் வருகின்ற போது நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாய். இருதலைக்குள் இடைப்பட்ட எறும்பு போல் துடிப்பாய், வேதனைப்படுவாய். ஆக இதிலே இருந்து உனக்கு வழி கிடக்க வேண்டுமே, உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் வேதவியாசன் மகாபாரதத்தை எழுதினான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, மாமன் மச்சங்களுக்கு சண்டை, குருத்ரோட்ச போர் நடக்கிறது. இந்த குருத்ரோட்ச போர்ல என்ன, அர்ஜுனன் பேரிலே சாய்ந்து அமர்ந்து விட்டான். அடே, கண்ணன் சொல்லுகிறான் அருமையான போதனை. அடே, இதெல்லாம் மாயையடா, இதெல்லாம் நிலையில்லாத வாழ்க்கை, உனக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லிதான் பகவத்கீதை எழுதினார். எக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, அது ஆசையினால் விளைந்தது. அப்படி ஆசையினால் விளைந்த விளைவாக இருந்தாலும் கூட தர்மம் அதர்மம் என்று இரண்டும் நடக்கின்ற போது தர்மம் தானடா ஜெயிக்கும் என்கின்ற உண்மையை மக்களுக்கு புகட்டி உங்களுக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்று காட்டியவர்கள் சித்தர்களும் ஞானிகளும். எண்ணி பார்க்க வேண்டும் அன்பர்களே. ஆக மனிதனாக வாழுகின்ற போது வாழ்வியல் கலை என்று சொல்லுகின்ற ஒப்பற்ற கலையை சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் நமது ஞானிகளும் சித்தர்களும். ஒரு எங்கோ இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி நெல்மணிகள் எல்லாம் பொறுக்கிக் கொண்டு வந்து அந்த சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய அழகை ஊட்டுகின்ற காட்சியை பார்க்கின்ற போது இது இயற்கையிலே ஏற்படுகின்ற ஒரு பந்த பாசம். அந்த பந்த பாசத்தை எப்படி ஒழுங்குவதி கொண்டுகின்றால் இந்த மனிதன் சிறப்பாக வாழ்வான் என்று சொல்லிக் கொடுத்தவன் ஞானிகளும் சித்தர்களும். ஆக இந்த சித்தர்கள் அத்தனை பேரும் சாமி எங்க இருக்காங்க? சாமி வெரி ரெக்கார்ட். வாழுகிறோம் சித்தரோடு முனிவரெல்லாம் கற்பூர தீபம் போலே காயத்தை ஒளிபோராக்கி, இந்த உடம்பை எல்லாம் ஒளிபோராக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மலேசியா நாட்டில் நான் பேசிட்டு இருக்கிற போது சாமின்னு ஒருத்தர் வந்தாங்க மாநாட்டுல. கேள்வி நேரத்துல ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் மலேசியாவில், சித்தர் மாநாடு. அந்த மாநாட்டுல அந்த கேள்வி கேட்டாங்க, சாமி 88 அகத்தியர் வாழ்ந்தாருன்னு சொல்றாங்களே, உண்மைதானா சாமி? அப்பா, இந்த உலகத்துல ஆன்ம நூல்னு ஒண்ணு இருக்கு, பதி பக்தி பாசம் 3 இருக்கு. இந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்கிருந்து கோயிலுக்கு போவான், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போவான்,
அங்க பழங்கால கல்வெட்டு இருக்கும், ராஜாக்கள் எழுதி வச்ச கல்வெட்டு. அது ஒரு அகத்தியர்னு போயிருப்பான். அம்மா என்ன செய்வான் அவன்? ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்திலே ஒரு அகத்தியன் வாழ்ந்தான். இன்னொன்னு போவான், பாண்டிய நாட்டுக்கு போவான், இந்த அரசன் வாழ்ந்த காலத்திலே ஒரு அகத்தியன் வாழ்ந்தான் எழுதி வச்சிருவான். அப்ப இப்படி ஒவ்வொரு கோயிலை பார்க்கின்ற போது அந்த கல்வெட்டை வைத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிடுவாங்க. அந்த உலகத்திலே பசிநூல், பதிநூல், பசுநூல் இருக்கு. பதிநூல்னா இறைவனை பற்றி பாடுகின்ற நூல். பசுநூல் என்று சொன்னா ஆன்மா நூல். ஆக ஆன்மா நூல் என்று சொல்லப்படுகின்ற சித்தர்கள் நூல்களை படித்திருந்தால் அகத்தியர் வயதை சொல்லி இருக்க மாட்டான். அகத்தியர் வயது என்னன்னு போகர் சொல்றாரு. பகருவேன் அகத்தியருக்கு வயதை வென்றாக்கால் பட்சமுடன் தொகை கணக்கு சொல்ல இயலாது. அப்பப்பா 4 யுகம் கடந்த சித்து. அட தொகை கணக்கெல்லாம் வயசே சொல்ல முடியாது ஐயா. 4 யுகம் கடந்த சித்துங்கிறான். 4 யுகம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே அகத்தியர் சொல்லல, அகத்தியரை பத்தி போகர் சொல்றார். இதே கொங்கணர் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாருன்னா, திரைத்தவனை பிடித்து வாங்கி சீராக பரப்பினதோர் சிரமம் கண்டேன், உரைத்தவன் கோபால கிருஷ்ணனாகி 3 பாரதமும் படைக்க கண்டேன். கொங்கண சித்தன 18 பாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மரணமா அவங்களுக்கு? மரணத்தை எப்படி வெல்வது? இந்த மனிதன் எப்படி வாழ்வது? இதை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் ஞானிகளும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஞானிகளும் சித்தர்களும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இத்தனை சாதுக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. எதுக்கு பணம் வேணும்னா? எப்படியாவது ஒரு முக்தி கிடைக்காதா? இறைவன் சன்னதி அடைய மாட்டோமா? இப்ப நானே இங்க இருக்கிற அகத்தியர் ஞானம் எடுத்து ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஐ எம் எஜுகேட்டட், எம்ஏ படிச்சவன் தான். எதற்கு உட்கார்ந்துருக்கேன்? பணமா வாழ்க்கையில பெருசு? ஆன்ம சுத்தம். 2 வாழ்க்கை இருக்கு. 2 கலையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும். ஆன்ம வாழ்க்கை, உலக வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை. ஆன்ம வாழ்க்கை, உலக வாழ்க்கை. அதற்கு கற்றுக் கொடுத்தது ராமாயணம் மகாபாரதமும். உயிர் வாழ்க்கை என்று சொன்னால் ஆன்மீக வாழ்க்கையிலே நீ வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? இறைவனை வழிபடு. இறைவனை எப்படி வழிபடுகின்ற முறை? உன் உடலை பேணுகின்ற முறை என்ன? இயல், இசை, நாடகம் சொன்னா இந்த 3ஐ சொல்லிக் கொடுத்தவையா? இயல் என்று சொன்னால் இயல்பான வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. அந்த இயல்பான வாழ்க்கையை புத்தகம் எழுதுகின்ற போது அழகான மலை இருக்கிறது. அந்த மலையிலே இருந்து ஒரு சிற்றருவி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சிற்றருவியின் ஓரத்திலே ஒரு குடில் இருக்கிறது. அந்த குடிலே 2 மான்கள் துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றன. அங்கே 2 தபசிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி புத்தகம் எழுதுகின்ற போது அந்த காட்சி நம் கண் முன்னால் இருப்பது போல் தெரிகிறது அல்லவா? அப்ப மனமானது ஒரு நல்ல செயலுக்கு ஈர்க்கப்படுகிறது. இசை ஒவ்வொரு மனிதனுடைய மனதை இசைய வைக்கின்ற கலை. இசை மனிதனை இசைய வைக்கும். அந்த இசையைத்தான் தெய்வீக இசையாக கொண்டு வந்தார்கள். சாமகானம் பாடினான் ராவணன். சாமகானம் பாடியதால் சிவனே பணிந்தான் என்று வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆக இசையால் மடியாத மாணவர்கள் ஒன்றுமில்லை. அற்புதமான இசையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த இசையின் மூலம் செல்வர முடியும். அடுத்தது நாடகம். புரிஞ்சுக்கணும். நாடுகின்ற அகம். ஒரு பெண்மணி ஒரு மேடையிலே பரதநாட்டியம் ஆடுகின்றாள் என்று வைத்துக் கொள்வோம். அவள் பரதநாட்டியம் ஆடுகின்ற போது அந்த பெண்மணி கண்ணனே நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி அபிநயம் பிடித்து 2 விழிகளையும் உருட்டி உருட்டி ஆடுவாள். அப்படி ஆடுகின்ற போது அவருடைய மனமானது செம்மையடையும். அப்படி ஆடுகின்ற போது அந்த பரதநாட்டியத்தை விட ஏதாவது யோகாசனம் இருக்குதா? மனமும் செம்மைப்படுகிறது, உடலும் செம்மைப்படுகிறது ஆடுகின்றவர்களுக்கு. அதே நேரத்தில் பார்க்கின்ற மக்களுக்கு
அந்த பெண்ணு எப்படி அழகா ஆடுனா, கண்ணன் அபிநயம் பிடித்து ஆடுவதை போல் இருந்ததே. இந்த எண்ணம் மனசிலே ரீவைண்ட் ஆகி அப்பொழுது இசையால் எப்பொழுது நிறைவு கிடைக்கிறது? ஆன்மீகத்தால் நிறைவு கிடைக்கிறது. இன்றைக்கு சதீஷ் வந்திருக்கார், நகரமன்ற தலைவர், ஒரு இளைஞர். இந்திய தேசம் நமது பண்பாட்டால் ஆன்மீகத்தால் சாதுக்கள் உயர வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை போல எத்தனை பேர்கள் இன்றைக்கு இந்திய சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பண்பாடு உயர வேண்டும், சாதுக்கள் உயர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது அரசியல் பேசுவதற்காக வரல. ஆக சித்தர்களும் ஞானிகளும் காப்பாற்றுவாங்களா நம்மளை வணங்கினா? எப்படி சாமி? சில பேர் கேட்பாங்க எங்கிட்ட, சாமி நீங்க சாமியாரு, நீங்க காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க, தவம் பண்றீங்க, நாங்கெல்லாம் குடும்பஸ்தரு, எப்படி சாமி நாங்க இறைவன் அடைய முடியும்? அடைய முடியும், அழகா அடைய முடியும். அதுக்கு ஒரே உதாரணம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் சின்ன பெண்கள், இளம் பெண்கள், 16, 17 வயசு பெண்கள் ஆத்துல போய் தண்ணி எடுக்க போவாங்க இல்லையா? ஒரு குடம் இல்ல 2 குடம் எடுக்க போவாங்க. 2 குடத்தை தண்ணியில எடுத்து குடத்துறதுக்கு ஒரு குடம் தலையில, ஒரு குடம் இடுப்புல இருக்கும். தலையில இருக்கிற குடத்தை தொடவே மாட்டாங்க. ருக்குமணியும் கண்ணுமணின்னு ஆடிக்கிட்டு ஜாலியா வருவாங்க, மேல இருக்கிற குடம் தொட மாட்டாங்க. இத்தனை விளையாட்டு விளையாடி ஆடி பாடிக்கொண்டிருந்தாலும் கூட அந்த குடம் போய் வீடு போய் சேர்ந்துருது இல்லையா? அப்ப ஏன் வீடு போய் சேர்ந்தது? எத்தனை ஆட்டம் பாட்டம் இருந்தாலும் கூட அவளோட எண்ணம் குடத்தின் மேலே இருந்தது. ஆக எங்களும் எத்தனை வேலைகள் இருந்தாலும், எத்தனை அலுவல்கள் இருந்தாலும், எத்தனை இல்லற வாழ்க்கை இருந்தாலும் கூட உங்கள் எண்ணம் அகத்தீசா என்ற எண்ணம் இருந்தால் சொன்னால் அந்த குடம் வீடு போய் சேர்ந்த மாதிரி உங்க ஆன்மா வீடு அங்க அகத்தீர் எடுத்து போய் சேர்ந்துடும். இதுதான் சுருக்கம். புரிஞ்சுக்குங்க, வணங்குங்கள். நமக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அனைத்து நாடுகளும் நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறான் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆன்மீகம் இல்லாத நாடு இந்த உலகத்தில் இருக்கா? ஒருத்தர் அல்லான்னு சொல்றான், இன்னொருத்தர் இயேசுன்னு சொல்றான், இன்னொருத்தர் ஜெயின் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு அறிவியல் வழி இருந்திருந்தா தேவையில்லை இல்லையா? ஆக நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்கும் ஒரு மாபெரும் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி என்ன என்று சுட்டி காட்டி நடத்தி காட்டியவர்கள் தான் முருகப்பெருமானும் சித்தர்களும் ஞானிகளும். ஆகவே சித்தர்களை போற்றுங்கள், வணங்குங்கள் என்று சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.